குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வார்மாக கம்ஃபர்டிங்காக ஒரு பாஸ்தா சூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுனாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வெங்காயமும் பூண்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நோ மைதா பாஸ்தா ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக கார்ன்ஃப்ளோர் கூட எதுவுமே நம்ம போடுறதில்ல. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க காய்கறி வந்து ஃப்ரோசன் பீஸ் கொஞ்சம், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, கேபேஜ். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருச்சு. இந்த பூண்டோட வாசனை நல்லா வரும்போது நம்ம கட் பண்ண காய்கறியும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நல்லா நம்ம இது வந்து சாட்டே பண்ணியாச்சு. இப்போ இதிலே வந்து தேவையான அளவு தண்ணி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாஸ்தா எடுத்து உள்ளே போட்டுடணும். குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரே விசில் கரெக்டாக விட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணலையே செய்யலாம், ஈஸியாக வெந்துடும் தான். இப்போ எனக்கு அர்ஜென்ட்னால ஒரே விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இதில் எந்த ஒரு கார்ன்ஃப்ளோரோ எதுவுமே போடல. இந்த திக்னிங் ஏஜென்ட்காக இந்த பாஸ்தா வேகிற தண்ணியே கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுவே இந்த சூப்பு திக்னிங் ஏஜென்ட்டாக மாறிடும். இதில் பாஸ்தாவும் போட்டுறோம், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும். இது மேலே இப்போ பெப்பர் தூள் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போது பார்த்து